தனக்கு வாக்களிப்பதில் என்றுமே வற்றாத ஜீவ நதியாக காட்பாடியின் திருவள்ளூர் நகர் இருப்பதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் துரைமுருகன் உருக்கமாக பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் நேற்று காலை காட்பாடி தெற்கு பகுதி பாரதி நகர், குளக்கரை கஸ்தூரிபாய் தெரு, பழைய காட்பாடி, திருவள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவரை மேளதாளம் முழங்க நடனமாடி வரவேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், தனக்கு வாக்களிப்பதில் என்றுமே வற்றாத ஜீவ நதிதான் காட்பாடி திருவள்ளூர் நகர் பகுதி. இன்றைக்கும் பட்டுப்போக கூடாது, பலமான வாக்குகளை காட்பாடி மக்கள் தர வேண்டும் என்று உருக்கமாக பேசினார். இன்னும் பல திட்டங்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பல நிகழ்ச்சிகள் உண்டு. ஆகியனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டு வருகிறேன். மீண்டும் எங்களுக்கு வாய்ப்படியுங்கள். என்னால் தான் இந்த தொகுதி மேம்பட்டிருக்கிறது. நான் வந்த பிறகுதான் இதெல்லாம் ஒரு காலத்துக்கு உப்பு தண்ணி இருந்தது. பிறகு பாராட்டு தண்ணீராக மாற்றினேன். அதுலேயும் கொஞ்சம் உப்பு வந்தது. உடனே இப்போ ஒகேனக்கல் காவேரி வாட்டர் கொடுக்குறேன். இவையெல்லாம் நான் செய்த சாதனைகள் தான். காட்பாடியை உயர்த்தி நிறுத்தியது தான். நான் படிக்கிறப்போ ஒரே ஒரு ஹைஸ்கூல் இருந்தது. இன்னைக்கு கல்வி நிலையங்கள் என்று சொல்லலாம். சுமார் ஏறத்தாழ 43 இருக்கு. பசங்க படிக்கிறாங்க. காலேஜ் போகலன்னு சொன்னாங்க. காலேஜ் கொண்டு வந்தேன். ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு வந்தேன். ஆக எதை கேட்கறீங்களோ அதை செய்து கொண்டுங்க. மறந்து விடாதீர்கள். திருவள்ளூர் மக்களுக்கு என்னைக்கும் பற்றாத ஜீவநதி எனக்கு இந்த ஊர் தான். வாக்கு போடுவதிலே எனக்கு திருவள்ளூர் தான் பற்றாத ஜீவநதி. அந்த ஜீவநதி இன்றைக்கு பட்டு போகக்கூடாது. பலமான ஒரு தர வேண்டும். ஆகையினால இவற்றையெல்லாம் நினைத்து பாருங்கள். இன்னும் பல திட்டங்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பல நிகழ்ச்சிகள் உண்டு. ஆகையினால ஒவ்வொரு நிகழ்ச்சி